எல்லாருக்கும் குட் மார்னிங். பாருங்கள், காலையிலே குரங்குகளை பாருங்கள். குரங்குகளின் தொல்லை தாங்க முடியலப்பா. காலையிலேயே கதவெல்லாம் திறந்து போட முடியல. வீட்டுக்குள்ளே நூந்து குடுன்னு ஓடி வந்துடுது. இங்கே பாருங்கள் இருக்கிறதே என்ன ஒன்று பாருங்கள். சரி வாங்க, இனி என்னுடைய ரொட்டீன் வேலையே பார்க்கலாம். குரங்கெல்லாம் காலையிலேயே பார்த்துருப்பீங்க. காலையிலே குரங்கு முகத்தில் நான் முடிச்சாச்சு. அதனால் இனி காலையிலேயே வேலை செய்கிறத பார்க்கலாம். காலையிலேயே நான் என்ன செய்துட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா, தோசை. இந்த கலரில் ஏன் தோசை இருக்கும் பார்த்தீங்கன்னா, வர இந்த கலரில் இருக்கும். ஃபஸ்ட்டு எந்த கலரில் இருந்து தெரியுமா? இந்த கலரில் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இந்த தோசை வந்து இந்த கலரில் இருக்க காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, தக்காளி, மல்லி இலை, பூண்டு, அதுக்கு காஞ்ச மிளகாய், வத்தல் மிளகாய் எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தோசை மாவில் ஊற்றி தோசை சுட்டுருக்கு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. நேற்று நைட்டும் இதுதான் சாப்பிட்டேன். இன்றைக்கி காலையிலையும் இது தான். ஓகேவா? தோசை. அதுக்கு பிறகு தோசைக்கு தொட்டுக்க வந்து சாம்பார். அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாம்பாரை வச்சு தோசை சாப்பிடும்போது சாம்பார் வேறு ஒரே ஒரு பொரிச்ச மீன் நேற்றுக்குள்ளது இருக்குது. இது மாவு. அது வர சோறு வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு வந்து அழகாக ஃப்ரை மாதிரி கொஞ்சம் பண்ணி உள்ளி எல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி அழகாக ஃப்ரை மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு இது காலங்காத்தால எழும்புனோடனே குடிக்கிறது என்ன பார்த்திங்கன்னா, நெல்லிக்காய், இஞ்சி எல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து காலையில் ஜூஸ் மாதிரி குடிக்கிறது. காலங்காத்தால குடித்தா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும். சுகர் இருக்கவங்க கண்ட்ரோல் ஆக்கணும்னா இதை காலங்காத்தால குடிங்க, ரொம்பவே நல்லது. அதுக்கு பிறகு சுடு தண்ணி அணைத்தி வச்சுருக்கேன். சுடு தண்ணி தான் குடிக்கிறது, அணைத்தி வச்சுருக்கேன். அதனால் இனி பாத்திரங்கள் எல்லாமே கழுவணும். சிங்க் எல்லாமே என்ன நீட் பண்ணல. இப்படி கேவலமாக கிடக்குன்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். நான் வேலையில் முடிச்ச பிறகு தான் நீட்டாக க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா வேலை முடியலை, அதனால தான் இப்படி சிங்கு கிடக்கு. சாரி, இந்த கிச்சன் இப்படி கிடக்கு. வேலை முடிஞ்ச பிறகு நீட்டாகவே க்ளீன் பண்ணி நீட்டாக எடுப்பேன். வேலை முடிய முன்னாடி நீட் பண்ணியாச்சுன்னா பின்னும் அப்படியே ஆகிட்டு தான் இருக்கும். அதனால தான் நான் நீட் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இனி வேகமாக அவங்க என் ஹஸ்பண்ட் இன்னும் வேலைக்கு போகலை. எல்லாம் சமைச்சு பிறகு அவங்களுக்கு கொடுத்து விட்ட பிறகு நீட்டாக க்ளீன் பண்ணிடுவேன். இது வந்து வேஸ்ட்டு. இது எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், குரங்கொழு இதை தட்டுறேன். அது ஓடி வரும் பாருங்கள். குரங்கொழு தட்டும்போது இப்போ பாருங்கள், பார்த்து நிற்குதானா இருந்து வரல, வருமே. பிளேட்டை வச்சுட்டு முடிஞ்சு மக்களே. தோசை எல்லாம் சுட்டு வச்சாச்சு. பாருங்கள், தோசை சுட்டு நிதிஷ்க்கும் கொடுத்தாச்சு. சுட்டு வச்சுருக்கு. இனி நானும் எங்கள் மாமி சாப்பிடணும். எங்கள் மாமாக்கு வேலைக்கு எடுத்தும் வச்சாச்சு. சாம்பார் அவங்களுக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதில் சோறு, உருளைக்கிழங்கு பொரியல் இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே சாம்பார் இதுக்குள்ளே இருக்கா. இனி தோசை ஒரு வட்டப்பத்தில் எடுத்து வைக்கணும். தோசை எடுத்து பாத்திரம் எடுத்து வச்சாச்சு. ஒரே ஒரு பொரிச்ச மீன், அது வந்து கொடுத்து விடலை. இனி க்ளீன் பண்ணி எல்லாம் வேலை முடிச்சு. இனி பாத்திரம் மட்டும் கழுவ வெளியே இருக்குது. அது கொஞ்சம் ஹஸ்பண்டை வேலைக்கெல்லாம் விட்ட பிறகு கொஞ்சம் கழிச்சு இது இந்த பாத்திரத்தை கழுவணும். பாத்திரம் மட்டும்தான் இன்னும் வேலை. இன்றைக்கி எங்கள் மாமி வேலைக்கு போயில, லீவு. அதனால வீடை தூத்துட்டாங்க. அதனால் எனக்கு ஒரு வேலை மிஞ்சிச்சு. கடுதாரம் பாருங்கள், வீடு எல்லாமே தூத்துட்டாங்க. இவ்வளோ பெரிய கொடை பார்த்துருக்கீங்களா? என்ன இவ்வளோ பெரிய கொடை! இந்த கொடைக்குள்ளே 5 பேர் போகலாம். எல்லா வேலையும் காலையில் முடிச்சு. காலையில் இன்னைக்கு தான் சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சிருக்கேன். இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும். இனி பாத்திரம் கழுவிய வேலை மட்டும்தான் கிடக்கு. அடுத்து எங்கள் மேலே எங்கள் ரூமு அதெல்லாம் தூக்க வேண்டியது வருது. நிதி வீடு தூக்கியான்.